வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி இந்திய தேசிய இயக்கம் நவீனத்தை நோக்கி 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள். ஃபுல் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எந்த இயக்கத்தின் தாரக மந்திரமாக ராஷ்டிரகூப்தார் உள்ளது? எந்த இயக்கத்தின் தாரக மந்திரமாக ராஷ்டிரகூப்தார் உள்ளது? 1வது வினாவிற்கான சரியான விடை பார்சி இயக்கம். 2வது வினா, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்க. ராஜாராம் மோகன் ராய். ஃபர்ஸ்ட் கூற்று, இவரது தாய்மொழி வங்காளம். 2வது கூற்று, இவர் ஒரு கடவுள் கோட்பாடு மற்றும் உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துகளின் தாக்கத்தை பெற்றிருந்தார். 3வது கூற்று, இவர் விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமையுடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார். 2வது வினாவிற்கான சரியான விடை அனைத்து கூற்றுகளும் சரி. இவருடைய தாய்மொழி வங்காளம், ஒரு கடவுள் கோட்பாடு ஆதரிப்பு, உருவ வழிபாடு எதிர்ப்பு சரி. இவர் விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமையுடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார் சரி. அனைத்து கூற்றுகளும் சரி. 1, 2, 3 சரி. 3வது வினா, அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எது? அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எது? 3வது வினாவிற்கான சரியான விடை சிங் சபா. 4வது வினா, எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவை என கூறியவர் யார்? எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவை என கூறியவர் யார்? 4வது வினாவிற்கான சரியான விடை கேசப் சந்திர சென். 5வது வினா, 1870ஆம் ஆண்டு இந்திய சீர்திருத்த சங்கத்தினை நிறுவியவர் யார்? 1870ஆம் ஆண்டு இந்திய சீர்திருத்த சங்கத்தினை நிறுவியவர் யார்? 5வது வினாவிற்கான சரியான விடை கேசப் சந்திர சென். 6வது வினா, தவறான இணையை தேர்வு செய்க. அகமதியா இயக்கம், நவ்ரோஜி பர்துன்ஜி, தர்தீப் உல் அக்லுக், சையத் அகமது கான், ஆர்யா மகிளா சமாஜ், பண்டித ரமாபாய், தியோபந்த், முகமது காசிம், நானோ தேவி. 6வது வினாவிற்கான தவறான வினை, அகமதியா இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னா மிர்சா குலாம் அகமது 1889 நிறுவியிருப்பாங்க. 7வது வினா, வள்ளலாரின் பாடல்கள் தொகுப்பான திருவருட்பாவை தெய்வ நிந்தனை என கூறி கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டவர் யார்? வள்ளலாரின் பாடல்கள் தொகுப்பான திருவருட்பாவை தெய்வ நிந்தனை என கூறி கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டவர் யார்? 7வது வினாவிற்கான சரியான விடை ஆறுமுக நாவலார். 8வது வினா, சாது ஜன பரிபாலன சங்கம் அமைப்பை நிறுவியவர் யார்? சாது ஜன பரிபாலன சங்கம் அமைப்பை நிறுவியவர் யார்? சரியான விடை ஐயன் காளி. 9வது வினா, ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார்? ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார்? 9வது வினாவிற்கான சரியான விடை முடிசூடும் பெருமாள். 10வது வினா, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று, வேதங்களை நோக்கி திரும்புக. 2வது கூற்று, மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை. 3வது கூற்று, சத்யார்த்த பிரகாஷ். 4வது கூற்று, இந்தியா இந்தியர்களுக்கே. 5வது கூற்று, சுத்தி இயக்கம். இந்த மாதிரி கொஸ்டின் இந்த மாடலில் அதிகமாக கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். குரூப் 4 தெரிவிக்கலாம். இந்த கூற்று 4 கூற்று யாரோட இருக்கான்? தயானந்த சரஸ்வதியை பற்றி இருக்குது. இதில் ஒரே ஒரு கூற்று மட்டும் வேறு மாதிரி இருக்குது. அது யாருன்னா ராமகிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த கூற்று, மனிதர்கள் செய்யப்படும் சேவை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை, வேதங்களை நோக்கி திரும்புக, சத்யார்த்த பிரகாஷ், இந்தியா இந்தியர்களுக்கே, சுத்தி இயக்கம். இந்த 4 கூறுகளும் சொன்னவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. பொருந்தாத கூற்றுன்னு பார்த்தோம்னா 2வது மட்டும்தான். 11வது வினா, திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அயோத்திதாசர் அவ்வமைப்பின் முதல் மாநாட்டை நடத்திய இடம். திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அயோத்திதாசர் அவ்வமைப்பின் முதல் மாநாட்டை நடத்திய இடம். 11வது வினாவிற்கான சரியான விடை நீலகிரி. இது 2024 குரூப் 4 கொஸ்டின். 12வது வினா, தத்துவ போதினி சபாவை 1839ஆம் ஆண்டு நிறுவியவர் யார்? தத்துவ போதினி சபாவை 1839ஆம் ஆண்டு நிறுவியவர் யார்? சரியான விடை தேவேந்திரநாத் தாகூர்.
13வது வினா சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார்? சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார்? 13வது வினாவிற்கான சரியான விடை அயோத்திதாசர். 14வது வினா துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்களின் கருத்தினை முன்வைத்தவர் யார்? துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்களின் கருத்தினை முன்வைத்தவர் யார்? 14வது வினாவிற்கான சரியான விடை ராமலிங்க அடிகள். 15வது வினா பின்வருவனவற்றில் சரியானது எது? பின்வருவனவற்றில் சரியானது எது? பல்வேறு சாதிகளை சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக வைகுண்ட சுவாமிகள் சமத்துவ சமாஜம் எனும் அமைப்பை நிறுவினார். 2வது கூற்று இவர் திருவிதாங்கூர் அரசரால் சிறையில் அடைக்கப்பட்டார். 3வது கூற்று இவருடைய சமய வழிபாடு முறை ஐயாவழி என்றறியப்பட்டது. பின்வரும் கூற்றுல எது சரியானதுன்னு கேட்குறாங்க. கூற்று 1 பல்வேறு சாதிகளை சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக வைகுண்ட சுவாமிகள் சமத்துவ சமாஜம் எனும் அமைப்பை நிறுவினார். சரி. 2வது கூற்று இவர் திருவிதாங்கூர் அரசரால் சிறையில் அடைக்கப்பட்டார். 2வது கூற்றும் சரி. இவருடைய சமய வழிபாட்டு முறை ஐயாவழி என்றறியப்பட்டது. 3வது கூற்றும் சரி. 15வது வினாவிற்கான சரியான விடை அனைத்து கூற்றுகளும் சரி. நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். டெய்லி நம்ம வீடியோ போகலாம். நன்றி, வணக்கம். தமிழா தீவா டிஎன்பிசி.